ஹாய் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். காலையில் எந்திரிச்சோடனே வாசலுக்கு சாணம் தெளித்து எல்லாம் நீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணி, அதாவது விடிய காலையிலேயே எல்லாமே பண்ணிவிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்னதாக 3 ஸ்மைலி போட்டு ஒரு கோலம் போடலான்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணி சின்னதாக 3 ஸ்மைலி அப்புறம் கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு போட்டு முடித்தாச்சு. பாப்பா தூங்கும்போதே எல்லா வேலையும் முடிக்கணுங்கிறதுக்காக வேக வேகமாக போட ஆரம்பித்தேன். அப்படியே சீக்கிரமாக போட்டாச்சு. அப்படியே அதுக்குள்ளே குட்டியாக ஹாப்பி நியூ இயர் 2024ன்னு எழுதிட்டு 3 ஸ்மைலையும் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. பக்கத்தில் ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு குட்டி கோலம் போட்டு அங்கேயும் ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் பையன் இன்னொரு கோலம் போடுன்னு சொன்னால் அப்புறம் திரும்பியும் வாசப்படியில் திரும்ப இன்னொரு கோலத்தை போட்டு அதுக்கு சும்மா சிம்பிளாக விட்டுட்டு உள்ள சமையலருக்கு வந்து காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாதத்தை வடிச்சிட்டு தக்காளி வணக்க ஆரம்பிச்சிட்டு வணக்கிட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாதம், எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் பால் பாயாசம். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் பால் பாயாசம் வச்சாச்சு. அப்புறம் குழந்தைங்கள்லாம் குளித்து ரெடி ஆனதுக்கப்புறமா சாமிக்கு படைச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நியூ இயர் மார்னிங் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுக்கு எவ்வளோ தான் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு பாசிட்டிவான வைப்ஸை நம்மளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வர்ற இயர் எல்லாருக்கும் சந்தோஷமான வருஷமாக அமையட்டும். பாய் மக்களே.